நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். பிரியமானவர்களே, தாவீது தன் ஜீவனை காட்டிலும் தேவனுடைய கிருபை நல்லது என்று பாடுகிறார். பாருங்கள், அவருடைய ஜீவன் பிழைத்திருப்பதற்கு கிருபை ஒன்றே காரணமாயிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் பிழைத்திருப்பது அவருடைய அளவற்ற கிருபையினால் மாத்திரமே. கிருபையை ருசித்தீராதவர்கள் நம்மில் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் அவருடைய கிருபை நம் வாழ்வில் விளங்குவதற்காக எப்படிப்பட்ட நன்றியை, துதியை எவ்விதம் நாம் வெளிப்படுத்துகிறோம்? ஆலயத்திற்கு தவறாமல் செல்வதாலா? தசமபாகம் கொடுப்பதாலா? அது மாத்திரமல்ல தேவனுடைய கிருபைக்கு செய்யும் நன்றி அறிதல். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் கிருபையினால் மீட்டது எதற்காக? ஒளியில் தன்னை சந்தித்த தேவனை மற்றவர்களிடத்திலே அறிவிப்பதற்கே. அதைத்தான் ஆண்டவர் பவுலை குறித்து அனனியாவிடம் அப்போஸ்தலர் 9:15 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே தேவன் செய்த செயல்களை சிந்தித்து பாருங்கள். நாம் கடந்து வந்த கடினமான பாதைகள், உதாரணமாக கொரோனா போன்ற கொள்ளை நோயின் காலங்களை தேவன் இல்லாமல் கடந்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். இப்போதும் கூட நம்மில் அநேகர் கடினமான பாடுகளின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதிலே தேவனுடைய கிருபை இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சங்கீதம் 66:20 தாவீது சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று. நாமும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, மிகுந்த நன்றி உள்ளவர்களாக அவர் நம்முடைய வாழ்விலே விளங்க பண்ணின கிருபையை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஒளியினிடத்தில் தேவனை சந்தித்த பவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர் 9:20 சொல்லப்பட்டது போல, நாமும் தாமதமின்றி தேவன் நம்முடைய வாழ்விலே விளங்க பண்ணின கிருபையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு மற்றவர்களை ஆயத்தம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.